இருள்னு சொல்லும்போது நமக்கு நினைவுக்கு வருது பேய்கள். ஆனால் எல்லா ஆவிகளும் ஒரே மாதிரியாவா இருக்கும்? சில ஆவிகள் நம்மளை பயமுறுத்தோன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் சில ஆவிகள் ஒரு இடத்தோட சம்மந்தப்பட்டிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பேச போகிற மர்ம சக்தி மனிதர்களுக்கும் உதவி செய்யும்னு நிறைய பேர்னால நம்பப்படுது. யார் அந்த மர்ம சக்தி? அதுதான் ஹந்து ராயா. மலே ஃபோக்லோ பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹந்துனா ஸ்பிரிட் இல்லைனா கோஸ், ராயானா கிரேட் இல்லை பெரியது சுப்ரீம் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ ஹந்து ராயான்னு சொல்லும்போது த கிரேட் ஸ்பிரிட். இப்போ உள்ள காலகட்டத்திலையும் மலேசியா, இந்தோனேஷியா, புரூனாயில் கூட இந்த நம்பிக்கையை நிறைய மக்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. நிறைய பேர் ஹந்து ராயாவை வெறும் ஒரு கதை, ஒரு மித் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கிடையே நிறைய மக்கள் இன்னும் இந்த நம்பிக்கையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அவங்க இன்னும் நம்பவும் செய்கிறாங்க. ஏன்ஷியன்ட் ஸ்டோரிஸில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஒருத்தவங்களுக்கு நிறைய செல்வம் இல்லை நிறைய அத்தாரிட்டி இல்லை நமக்காக யாருமே செய்ய முடியாத வேலையை செய்யறதுக்கே ஹந்து ராயான்னு சொல்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் பவரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. இந்த சூப்பர் நேச்சுரல் பீயிங், அதாவது ஹந்து ராயா, வீட்டை பாதுகாக்கும், வயலை பாதுகாக்கும், அவங்கக்கிட்ட அவங்களோட எனிமீஸ் அவங்கள போய் பயமுறுத்தோம். இன்னும் சில கதைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட உருவத்தையே இந்த ஹந்து ராயானால் எடுக்க முடியும். த டோப்பல் கேங்கர் பிலீஃப், ஹந்து ராயாவோட ஒரு ஃபேமஸான பிலீஃப் தான் அது. ஒருத்தவங்க 2 இடத்துலையும் இருப்பாங்க, 2 வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நோ டவுட் தேர் ஹேஸ் பீன் நோ சயின்டிஃபிக் ப்ரூஃப். சில ஸ்டாரீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹந்து ராயா அவங்களோட எஜமானோட உருவத்தையே எடுக்கும். இது ஒரு ஏன்ஷியன்ட் பிலீஃப். And also there are experiences by certain people. ஆனால் எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸஸ், எல்லாத்துக்குமே ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஒருத்தவங்க ஹந்து ராயாவை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும்போது கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் சாப்பாடு வைப்பாங்க, சில பேர் சர்டன் சடங்குகளையும் செய்வாங்க. அப்படி அந்த மாதிரி எந்த விஷயமும் அவங்க ஹந்து ராயாவுக்கு செய்யலைன்னா அவங்களுக்கு கோபம் வரும்னு நிறையா பேர்னால நம்பப்படுது. ஹந்து ராயோட எஜமான் இறந்த அப்புறம் இந்த ஹந்து ராயாவுக்கு என்ன ஆகும்? அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த கேள்வி மனசில் ரைஸ் அப் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் உங்களுக்கு மண்டைக்குள்ளே ஸ்ட்ரைக் பண்ணோம். எஜமான் இறந்ததுக்கு அப்புறம் ஹந்து ராயா அடுத்த வாரிசை தேடும்னு நிறைய பேர்னால நம்பப்படுது. ஒருவேளை எஜமானோட குடும்பத்தில் யாருமே அந்த ஹந்து ராயாவை எடுத்துக்காம அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்தாங்கன்னா குடும்பத்துக்குள்ளே நிறைய அன்பிளசன்டான இன்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஓல்டன் ட்ரெடிஷன்ஸ் நம்பப்படுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஃபோக்லா பிலீஃப்ஸ், நிறைய பேர் ஹந்து ராயா பற்றி என்கவுண்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஒரே மனிதன் 2 இடத்துல இருப்பது, வீடு எம்டியாக இருக்கும் ஆனால் உள்ளிக்கே நிறைய சத்தங்கள் கேட்கும், கதவுகள் தானாக திறந்து மூடுவது, நம்ம உட்காந்துருக்கும்போது நம்மள பின்னாடி யாராவது நடந்து போகிறது, எப்போதுமே நம்ம தனியாக இருந்தாலும் நம்ம கூட வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரியே தோணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். சில பேர் இதை ஆன்மீகமாக பார்ப்பாங்க, சில பேர் இதை ஹெலுசினேஷன்னு சொல்லுவாங்க. So now, today, if you ask me, is ஹந்து ராயா real? பார்த்தவங்களுக்கு அது உண்மை. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு ஹந்து ராயா இஸ் ரியல். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க அது ஹெலுசினேஷன்னு சொல்லுவாங்க. நம்புகிறவங்க நம்புவாங்க, நம்பாதவங்க நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்புகிறதும் நம்பாமல் இருக்கிறதும் அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட முடிவு. ஸோ இன்னையோட எபிசோடில் நம்ம மலேசியா நாட்டில் இருக்கிற ஒரு மர்மமான ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங் ஹந்து ராயா பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கொண்டோன்னு நம்புறேன். ஒவ்வொரு கதைக்கும் 2 பக்கங்கள் உண்டு. ஒன்று நாம் கேட்பது, மற்றொன்று இருள் மட்டுமே அறிந்தது. இன்றிரவு நீங்கள் கேட்டது ஒரு கதை மட்டுமாக கூட இருக்கலாம், அல்லது நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம். Until next time,
Stay curious, stay respectful, and don't let darkness answer when you call.